துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் தம்மிடத்திலே வரும்படி எங்களை அழைத்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த சத்தியவசன நிகழ்ச்சியில், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரினான காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இந்த சங்கீதம் முழுமையும் தாவீதினுடைய ஒரு ஜெப சங்கீதமாக கருதப்படுகிறது. இந்த சங்கீதத்தை அவர் ராஜஸ்தானத்தில் இருந்தோ அல்லது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தோ, எதிர்ப்புகள் எதுவும் இன்றி இருந்தோ, சுகபலமாக இருந்த காலத்தில் பாடின சங்கீதமாக இது இல்லவே இல்லை. சவுல் ராஜாவினுடைய எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் ஆளாகி சவுல் ராஜா அவரை கொலை செய்கிறதுக்கு துரத்தி திரிந்த வேளையிலே காடு மேடென்று ஓடி இறுதியிலே ஒரு ஆசாரியனாகிய அகிமெலேக்கு என்பவருடைய அடைக்கலத்துக்குள்ளே போய் இருந்த பொழுது அங்கேயும் ஒருவன் அவருடைய வேலைக்காரன், சவுளுடைய வேலைக்காரன் இவரை அடையாளம் கண்டு காட்டி கொடுத்த பொழுது வேஷம் மாறி அங்கிருந்து தாவீது ஓட வேண்டி நேரிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பாடப்பட்டதான் இந்த சங்கீதம். இது முடியுமா? உயிர் ஆபத்து, கொலை மிரட்டல், பழிவாங்கல், எந்த நேரம் சாவு வரும் என்று தெரியாத நிலவரம். இத்தனைக்கும் தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியும் விட்டார். ஆனால் உயிருக்கு பயந்து ஓடி ஒழிக்க வேண்டிய தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். முடியுமா? எங்களை இந்த இடத்துல நிறுத்தி பார்ப்போம். நாங்கள் இப்படி ஒரு துதிப்பாடலை எங்களால் பாட முடியுமா? ஆனால் தாவீதோ கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த சங்கீதத்தில் தொடர்ந்து பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவரும் ஓடி ஒழித்து திரிகிறார், ஆனால் பாடுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது தாங்க தாவீது. ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு சூழ்நிலையிலே, பிறரால் தேடப்பட்டு பயமுறுத்தல் மத்தியிலே நாங்கள் என்ன செய்வோம்? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய பிரளயத்தையே உருவாக்கி விடுவோம் இல்லையா? தாவீது துதி நிறைந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இது நம்மால் முடியுமா? முடிய வேண்டும். துதிப்பாடலும் ஜெப சத்தமும் இதை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிய தேவையில்லை. துதிப்பாடலும் ஜெப சத்தமும் ஜெப தொனியும் சிறைச்சாலைகளின் கதவுகளை திறந்துவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தது. பேதுருடைய வாழ்க்கையிலே, பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் சத்துரு எங்களை எப்படித்தான் சூறையாட வந்தாலும் கூட ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எரியோவின் மதில்களையே தகர்த்தெறிந்த தேவனுக்கு எங்களை பாதுகாக்கிறது அவருக்கு இயலாத விஷயம் அல்ல. அதனாலே தாவீதுடைய சங்கீதத்தை பாருங்கள். எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், என்ன வந்தாலும், நன்றாயிருந்தாலும் கெட்டது நடந்தாலும், சுகமாயிருந்தாலும் வியாதி வந்தாலும், எல்லா செல்வமும் சேர்ந்தாலும் சகல செல்வமும் அழிந்து போனாலும், எனக்கு அன்பாய் இருக்கிறவர்கள் என்னோட அன்பாக இருந்தாலும் அவர்கள் விட்டு போனாலும், நாளைக்கு நான் தனித்து விடப்பட்டாலும், இந்த உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். முடியுமா? இந்த நாளிலும் உங்களை நான் அழைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள. நாங்கள் தோற்று போக அழைக்கப்பட்டவர்களே அல்ல. பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது அடுத்த வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்கிறார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு போவோமானால் அவர் சகலவற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபிக்க வேண்டும். இதில் ஒரு காரியத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. நமக்கு நன்மை இல்லை என்று நாங்கள் நினைக்கின்ற விஷயங்களுக்கு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகத்தான் வேணும். ஏன் தெரியுமா? அவற்றையும் ஆட்கொண்டு நன்மைக்கு ஏதுவாக அவற்றை மாற்றவல்ல கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் சகல கட்டுப்பாடும் அவருடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறது. வாழ்க்கையிலே என்ன சோதனைகளோ வேதனைகளோ நெருக்கங்களோ என்ன வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இவைகள் நம்மை உருவாக்குகிற கர்த்தருடைய உபகரணங்கள். இவையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாறுகிற காலம் அதிக தூரத்தில் இல்லை. நம்முடைய குணநலங்கள் ஒழுங்காக்கப்படுகிறது இந்த நேரத்திலே தான். நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள, ஜெபிக்க கற்றுக்கொள்ள, எங்களை விரோதிக்கிறவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள இந்த காலப்பகுதி தான் எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொறுமையும் நம்பிக்கையும் நமக்குள் உருவாகிறது. இவைதான் இழந்து போன கிறிஸ்துவின் சாயலை நம்மிலே தோற்றுவிக்கிற அருமையான காரியங்களாக இருக்கிறது. ஜார்ஜ் மெத்தீசன் என்ற ஒரு தேவ அடியான், அவருக்கு கண்கள் பார்வை இல்லாதவர். அவர் ஒரு பிரசங்கியாராக இருந்தார். அவர் ஒரு தடவை சொன்னதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவர் ஜெபித்தாராம், ஆண்டவரே, என் சிலுவைக்கு பதிலாக கிடைக்கப் போகின்ற மறுமையின் நன்மையை எதிர்நோக்கினேனே தவிர, அதாவது இன்றைக்கு அவருக்கு கண் தெரியாது. பார்த்தீங்களா? கண் தெரியாத இந்த வாழ்க்கையின் மறுபக்கத்திலே எனக்கு நிச்சயம் மேன்மை உண்டென்று நான் எதிர்நோக்கினேனே தவிர, இன்றைய மகிமைக்கு காரணமான சிலுவையின் மேன்மையை, அதாவது இன்றைக்கும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னுடைய கண் தெரியாத இந்த நிலைமை, அதை நான் மேன்மைப்படுத்த நான் தவறிவிட்டேன். ஆண்டவரே, நான் சுமக்கும் சிலுவைக்காக, இந்த சிலுவைக்காக உம்மை துதிக்க கற்றுத்தாரும். என் கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு வானவில்லாக மாறட்டும் என்று ஜெபித்தாராம். இவ்வளோ அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? அவருக்கு கண்கள் தெரியாது, இந்த உலகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இவ்வளவு காலமும் இங்கே எனக்கு கண் தெரியாவிட்டாலும் மறுமையிலே எனக்கு கண் தெரிய வரும், மறுமையில் எனக்கு மேன்மை இருக்கின்றதை நான் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருந்து விட்டேன். அது போதாது, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நான் சுமக்கிற சிலுவை மேன்மையானது என்கிறதை நான் உணர்ந்து உம்மை துதிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார். அவருடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வானவில்லாக மாற வேண்டும். எவ்வளோ அற்புதமான ஜெபம் பார்த்தீங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த நெருக்கடியான பாதையில், இன்றைக்கு நான் சந்தித்திருக்கிற இந்த வியாதியின் மத்தியில், இன்றைக்கு எனக்கு இருக்கிறதான சரிப்படுத்த முடியாத சூழ்நிலையின் மத்தியிலும் உம்மை மேன்மைப்படுத்த துதியின் சத்தத்தை என் நாவிலே தாரும் என்று கேட்க போகிறோமா? அல்லது கண்ணீரோடு தேவனுக்கு நாங்கள் ஐயோ என்னை ஏன் கைவிட்டீர் என்று நாங்கள் சொல்ல போகிறோமா? நீங்கள் தான் தீர்மானிக்கணும். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரை துதித்து கொண்டிருந்து அதை பார்க்கிற அடுத்தவர்கள், எங்களோடு கூட இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட நேரத்திலும் இவள் துதிக்கிறாளா சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மரண வீட்டிலும் பாடுவார்கள் என்று சொல்லி, அந்த பாடல், துதி பாடல் எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.